ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரீசண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன மகா அவதார் நரசிம்ஹா சினிமா. இந்த படம் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த படத்தோடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, ஒரு ராட்சசன், ஒரு அரக்கன் சொல்லலாம். ஸோ அப்படியேப்பட்ட ஒரு ஆள் பூமியில் நிறைய பேரை அழிச்சிடுவான். அதாவது நான் தான் இங்கே கடவுள், என்னை தாண்டி இங்கே யாருமே இல்லை அப்படின்ற ஒரு அகங்காரத்தில் அவன் நிறைய தப்பு பண்ணுவான், நிறைய பேரை சாவடிப்பான். அவனுக்கு ஒரு பையன், அந்த பையன் விஷ்ணு, அதாவது ஸ்ரீ விஷ்ணு, அவருடைய ஒரு தீவிரமான பக்தன். ஸோ இப்படி அரக்கனாக இருக்கிற இவனுக்கு அப்படி ஒரு பையன். ஸோ அது அந்த அரக்கனுக்கு தாங்க முடியாது, நான் தான் இங்கே எல்லாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான். ஸோ பையனே அவனை கொல்லணும் அப்படின்னு நினைப்பான். ஏன்னா அவனை அந்த சின்ன பையன் ஸ்ரீ விஷ்ணுவை கும்பிடுறதுனால. ஸோ அப்படி இருக்கிற அந்த பையனுக்கு என்ன ஆச்சு அதுக்கப்புறம் அப்படின்னு தான் இந்த படத்தோடைய ஓவரால் ஆன்லைன் ஸ்டோரி. எனக்கு இந்த படம் பிடிச்சது. அதுக்கு முக்கியமான காரணம் இவங்க எடுத்துக்கிட்ட அந்த கான்செப்ட். இது நம்ம நிறையாவே பார்த்து படித்த ஒரு விஷயந்தான். ஸோ ஒரு அரக்கன் நிறையா தப்புகள் பண்ணுவான், நிறைய பேர் சாவுக்கு காரணமாக இருப்பான். ஸோ அவனை அழிக்கிறதுக்கு கடவுள் ஒரு ரூபம் எடுப்பார், அதாவது ஒரு அவதாரத்தை எடுப்பார். அந்த அவதாரம் எடுத்து அந்த அரக்கனை, அந்த ராட்சசனை சாவடிக்கிற அந்த ஒரு கதை தான் இந்த படத்துலையும் எடுத்துருக்காங்க. ஓவராலாக இது படமாக பார்க்கும்போது இது ஒரு ஆனிமே மூவி, அதாவது அனிமேஷன் மூவி. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே ஒவ்வொரு விஷயமே இந்த படத்தில் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக அந்த ஓவரால் அனிமேஷன் ஆனது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்துக்கு ரிலீஸுக்கு முன்னாடியும் சரி எந்த ஒரு ஹைப்புமே இல்லை. முக்கியமாக இந்த படம் ரிலீஸ் ஆகுதா அப்போ யாருக்குமே அந்த அளவுக்கு பெருசாக தெரியவும் இல்லை. ஒன்ஸ் இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நல்லா இருக்கிறதா நியூஸ் வந்ததுக்கப்புறம் நிறையா மக்கள் இந்த படத்தை போய் தியேட்டரில் பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்படி பார்த்து இந்த படம் இந்த வருஷத்துலேயே இந்தியன் சினிமாலேயே பிக்கஸ்ட்டு பிளாக் பஸ்டர் ஹிட்டு. அரௌண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோடைய பட்ஜெட் 30-50 கோடிக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த படம் 300 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் பிளாக் பஸ்டர் இருக்குது. ஸோ இது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா ஒரு நடிகர் நடித்து ஒரு படம் ரிலீஸ் ஆனால் அந்த நடிகருக்காக போய் பார்க்குற கூட்டம் இங்கே இருக்குது. பட் அங்கே மனுஷங்களே இல்லை, மொத்தமே அனிமேஷனில் பண்ணப்பட்ட ஒரு படத்துக்கு மக்கள் இவ்வளோவா போய் வரவேற்று இந்த படத்தை இவ்வளோ பார்த்து வெற்றி படமாக ஆக்குனாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அந்த படத்தை எடுத்த விதமும் அண்ட் அவங்க இந்த படத்தை ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ண விதமும் தான். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, இப்போது சமீபத்தில் நிறைய படங்கள் ஓவரால் தமிழனில் ஓவரால் சொல்கிறேன், பெரிய ஹீரோக்கள், அதாவது பெரிய ஹீரோக்கள் மல்டி ஸ்டாரர் ஃபிலிம் அப்படியெல்லாம் எடுக்கிறாங்க பெரிய பட்ஜெட்டில். பட் அது எல்லாமே பார்த்திங்கன்னா சும்மா ஒரு எப்படி சொல்லுது, வேணும்னே ஹைப் ஏற்றி அங்கே ஒன்றுமே எடுக்காமல் சும்மா ஆடியன்ஸ் தலையில் கட்டிடலாம், அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு இதில் தான் எடுக்கிறாங்க. பட் அந்த மாதிரி படங்கள் இருக்கிற அந்த டைம்லேயும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு நல்ல படத்தை எடுத்தால் ஆடியன்ஸ் கொண்டாடுவாங்க அப்படின்றதுக்கு இந்த மாதிரி படங்களும் ஒரு உதாரணமாக இருக்குது. பொதுவாக ஏதாச்சும் ஹீரோவோ இல்லை ஹீரோயினியோ ஏதாச்சும் ஒரு பர்சன்ஸ் நடிச்சிருந்தா அவங்களுக்காக போய் படம் பார்க்குறது தனி. பட் அது யாருமே பர்சன்ஸ் யாருமே நடிக்காமல் ஒரு அனிமேஷன் மூவிக்கு மக்கள் இவ்வளோவா வரவேற்று ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் வெற்றி படமாக ஆக்குனாங்கன்னா அது முக்கியமான காரணம் அந்த படத்தை எடுத்த விதமும் தான். ஸோ இதுதான் நான் சொல்கிறது, ஒரு படம் நம்ம ஸ்டோரி என்ன எடுக்கணும்னு முக்கியம் இல்லை, அது ஆடியன்ஸ்க்கு எப்படி கன்வே பண்ணுறோம், எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மகா அவதார் நரசிம்ஹா இந்த படம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் சொல்லுவேன் இந்த இயரில் ரிலீஸ் ஆன இந்தியன் ஃபிலிம்லேயே. அண்ட் இந்த படத்தை எத்தனை பேர் நீங்கள் தேட்டரில் பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள்.
நான் வந்து இந்த படத்தை தியேட்டரில் பார்க்க முடியல என்னால். ஸோ நான் ரொம்பவே ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இந்த படம் 3Dயில் ரிலீஸ் ஆச்சு, 2Dயில் ரிலீஸ் ஆச்சு. ஸோ 3Dயில் பார்த்துருந்தா தியேட்டரில் பெருசாக இன்னும் சூப்பராக இருந்துருக்கும். பட்டு நான் பார்க்கணுன்னு நினைக்கிற டைமுக்கு இந்த படம் வந்து தியேட்டர்ஸ் நின்று எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ தான் வந்து நான் ஓடிடியில் பார்த்தேன், நெட்ஃப்ளிக்ஸில். ஸோ சொல்லணும்னு தோணுச்சு, அதுதான். ஸோ எத்தனை பேர் இந்த படத்தை நீங்கள் வந்து தியேட்டர்ஸில் பார்த்து என்ஜாய் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். அண்ட் பார்க்காதவங்க, இந்த படம் இப்போது நெட்ஃப்ளிக்ஸில் தமிழில் ஸ்ட்ரீம் ஆகுது. பார்க்காதவங்க கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். எந்த அளவுக்குமே நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபை ஆவீங்க இந்த படம் பார்த்தீங்கன்னா. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய ப்ளேலிஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா செக்மெண்ட்ஸ் அண்ட் நிறைய வீடியோஸ் இருக்கும். அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்மளுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ் அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் அதுலேயும் வீடியோஸ் போடுவேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் சிங்கார். தேங்க்யூ, பாய்.